சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, சந்திரன் ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, சந்திரன் கிரகணமா இருக்கிறாரா, சந்திரன் அமாவாசையா இருக்கிறாரா, நிறைய டிஃப்ரெண்டான வகையில சந்திரன் கெட்டு போகக்கூடிய அமைப்புகள்னு வருது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். இன் பர்சன்ட் சார்ட் குரு அண்ட் சந்திரன் கெட்டு போயிருந்தா 50% லைஃப் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகுமா? அதாவது சந்திரனும் குருவும் கெட்டு போயிட்டா. ஓகே, இப்படி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பதில் இருக்கு. அதுல ஒரு விஷயம், சந்திரன் எப்பொழுதுமே கெட்டு போக கூடாதுங்க ஒரு ஜாதகத்துல. ஏங்க, சந்திரன் கெட்டால், சந்திரன் யாரு? மனோகாரகன், மனசுக்கு காரகன், அம்மாவுக்கு காரகன். அப்போ சந்திரன் கெட்டு போயிட்ட ஒரு ஜாதகத்துல மனசும் தாயாரும் ஒரு அளவுக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்கன்றத கடகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தையும் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சந்திரன் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா முடிவெடுக்க முடியாத ஒருத்தரா இருப்பாரு, குழப்பவாதியா இருப்பாரு, கன்ஃபியூஸான ஸ்டேஜ்ல இருப்பாரு, ஒரு மாதிரியான மன ஓகே. இதுல கூட நிறைய விஷயம் இருக்கு. சந்திரன் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, சந்திரன் ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, சந்திரன் கிரகணமா இருக்கிறாரா, சந்திரன் அமாவாசையா இருக்கிறாரா, நிறைய டிஃப்ரெண்டான வகையில சந்திரன் கெட்டு போகக்கூடிய அமைப்புகள்னு வருது. அப்ப சந்திரன் சனியால் கெடும் பொழுது குழப்பவாதி, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சந்திரன் ராகுவால் கெடும் பொழுது மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்ப பாதிக்கப்பட்டிருக்காரு? அந்த சந்திர தசையில. ஆனாலும் ஒளியான சந்திரன், இந்த இன்னொரு ஜாதகம் ஒண்ணு பண்ண போறேன், அருமையான ஜாதகம், பங்குனி உத்திரம் அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. ஆனா வரக்கூடிய கண்டக சனி அடுத்த அஷ்டம சனி கன்னிராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுன்றதுனால அந்த மன அழுத்தம் வரும், கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். இப்போ சந்திரன் கெட்டால் மனம் கெட்டு போகுது. ஓகேங்களா? மனம் கெட்டு போகுது, முடிவுகள் கெட்டு போகுது, சிந்தனைகள் கெட்டு போகுது, அம்மா கெட்டு போறாங்க. சனி தசை, ராகு தசை, சந்திர தசை நடக்கும் பொழுது தாயார் டிஸ்டர்ப் ஆகுறாங்க மாதிரியான விஷயம் இருக்கு. எப்படி டிஸ்டர்ப் ஆகுறாங்க? தாயாரை பிரியிறீங்களா, தாயாரை இழக்கிறீங்களா? இது. அதே மாதிரி குரு, குருவினுடைய காரகம் என்னங்க? பணம், குழந்தை. இது ரெண்டுக்கு தான் குரு. புத்திர காரகன், தன காரகன். இது ரெண்டு தான் ஜோதிடத்துல குருவுக்கான காரக அமைப்புகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குரு கெட்டு போனால் பணம் கெட்டு போகும், குழந்தை கெட்டு போகும், வாரிசுகள் கெட்டு போகும். இது வெறும் ஒரு விதியில இருக்குதாங்க? இல்ல. இன்னொரு விஷயம் என்ன வருது? 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல குரு கெட்டு போனாலும் கூட 5ஆம் அதிபதியும் 5ஆம் பாவகமும் நல்ல தன்மையில இருந்தா குழந்தை அமைப்பு இருக்கும். குரு தசை வரும்போது குழந்தைகளை விட்டு தள்ளி போகிறது, குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவு. என்ன செலவு? குரு நல்லா இருந்தாருன்னா நல்ல செலவு, சுப செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். குரு கெட்டு போயிருந்தாருன்னா குழந்தைகளுக்காக தேவையில்லாத விரயங்களை செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் இவ்வளவு விஷயமும் கிடைச்ச பிறகு, ஆனாலும் இந்த இடத்துல லக்னாதிபதி வலுத்து, லக்னம் வலுத்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இயல்பாகவே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கான சில விஷயம் வந்துடும். உண்மையிலேயே உலகம் முழுக்க இருக்க பல பேர் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்? சந்திரன் கெட்டு போயிருக்கும். முடிவெடுக்க தெரியாதவர்கள், குழப்பவாதிகள். நான் அடிக்கடி கேட்பேன், ஒரு விஷயத்துக்கு பேசி முடிவெடுங்கன்னா அவரும் குழம்பி உங்களையும் குழப்பி விட்டுருவாருனாக்கா, ஆமாங்க, முடிவு எடுக்க தெரியாத ஒருத்தர் அப்படின்னுவாங்க. இதுதான் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். குரு பாதிக்கப்பட்டிருந்தா ஒபிசிட்டி வரும். குரு கெட்டிருந்தா, குரு ஒருத்தவங்க வந்து ஒபிசிட்டியா இருக்கிறாங்க, பருத்த உடலா இருக்கிறாங்க, சீக்கிரமா டயபெட்டிக் வருது, சீக்கிரமா கொலஸ்ட்ரால் வருது, இவங்களுக்கெல்லாம் பாருங்க குரு வலுத்திருப்பார். மோஸ்ட்லி இந்த ரிஷப துலாம் லக்னத்துக்கு குரு லக்னத்துல இருந்தாலே இந்த பெருத்த உடலை கொடுப்பாரு, சின்ன வயசுலயே கொடுப்பாரு. நானே சொல்வேன், என்ன ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, என்னன்னா ஆமானுவாங்க. இதெல்லாம் குரு பாபத்துவத்தினுடைய அறிகுறி. குரு ரிஷபத்திலும் துலாத்திலையும் இருக்கலாம், ஆனால் அது அவருக்கு பிடிக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், குரு கோயில் பூசாரி, அவர் போய் கிளப்பிங்ல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? ஆச்சாரமான கோயில் பூசாரியை சொல்றேன், ஓகேங்களா? அந்த எரிச்சல், இரிட்டேட் ஆவாங்கல்ல, இந்த நிலைப்பாடினால் குரு கெடுவார். குரு எப்பொழுது கெடுவார், எங்க கெடுவார், இதுக்கே ஒரு இது பண்ணலாம். அப்போ குரு டிஸ்டர்ப் ஆனார்னா பணம் மாதிரியான அமைப்புகள், குழந்தை மாதிரியான அமைப்புகள், இது கூட லக்னமும் லக்னாதிபதிக்கு உட்பட்டுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.